தனித்துப் போறான் மனிதன், தவிக்கப் போறான். காலையில் எழுப்பிட அப்பா வேண்டாம், அலாரம் ஆப் இருக்கு. நடைப்பயிற்சிக்கு நண்பன் வேண்டாம், ஸ்டெப் கவுண்டர் இருக்கு. சமைத்து தந்திட அம்மா வேண்டாம், டாஷ் சோமாட்டோ ஸ்விக்கி ஆப் இருக்கு. பயணம் செய்ய பேருந்து வேண்டாம், டாஷ் ராபிடோ ரெட் பஸ் ஓலா ஆப் இருக்கு. விலாசம் அறிய டீ கடைக்காரரும் ஆட்டோ ஓட்டுநரும் வேண்டாம், டாஷ் கூகுள் மேப் இருக்கு. மளிகை வாங்க செட்டியார் கடைக்கும் அண்ணாச்சி கடைக்கும் போக வேண்டாம், டாஷ் பிக் பாசார் இருக்கு. துணி மணிகள் வாங்க கடைத்தெரு போக வேண்டாம், டாஷ் அமேசான் பிளிப்கார்ட் ஆப் இருக்கு. நேரில் சிரித்து பேசிட நண்பன் வேண்டாம், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இருக்கு. கைமாறாக பணம் வாங்க அங்காளி பங்காளி வேண்டாம், கூகுள் பே பேடிஎம் ஆப் இருக்கு. கோலன் பாடல்கள் கேட்பதற்கு சபை ஆராதனை தேவையில்லை, டாஷ்மாராக யூடியூப் ஆப் இருக்கு. கோலன் வேதத்தை வாசிக்க பரிசுத்த வேதாகமம் தேவையில்லை, டாஷ்மாராக ஹோலி பைபிள் ஆப் இருக்கு. மேலும் பல தகவல்களுக்கு வேத ஆராய்ச்சிகளுக்கு போதகர் வேண்டாம், நம்ம கூகுள் இருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஆனால் மனிதனோ இப்படி தனித்து வாழ அனைத்தையும் உண்டாக்கியுள்ளான்.